ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா வெளியில் காற்றடிக்கவும் வெளியில் வந்து உக்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே ஏசியில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. செம்ம காற்று, இயற்கை காற்று, நல்ல காற்று வந்து வீசிகிட்ருக்கு. அப்புறம் அந்த குருவி நம்ம வீட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அழகாக வந்து கூடு கட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு ஒரு குச்சியாக ஒரு ஒரு வைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒடியாந்து ஒடியாந்து கட்டிக்கிட்டே இருக்குது. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கேன். இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். அஸ்விதா சோசரி ஸ்கூல் போயிட்டாங்க. இப்போ தான் டீ குடிச்சிட்டு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான வேலை இந்த மண். நேற்று போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, மண் எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதில் வந்துட்டு இந்த மாட்டோட சாணி இருக்குல்ல, அது போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சாக்கு, அதாவது சிமெண்ட் சாக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்குது, அதில் வந்து அள்ளி போட்டு நம்ம விதை போட்டு காய்கறி விதையெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோங்க. மண் கொண்டாந்து நேற்று அஸ்விதாவும் அம்மாவும் தான் வந்து கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு அந்த சாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பேக்லேயும் வந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த கல் ஓரத்தில் ஒரு ஒரு பையா வச்சு அதில் மண்ணை வந்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் விதை போடலான்ட்டு இருக்கும். இன்றைக்கி அநேகமாக விதை போட முடியாது, நாளைக்கு தான் காலையில் விதை போட முடியும். இன்றைக்கி ஆனால் எப்படியும் அந்த பையில் இந்த மண் இந்த சாணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கணுன்ட்டு பிளான் இருக்குது. இன்னும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. இப்போ வந்துட்டு நான் தான் குக்கிங் வந்து செஞ்சிட்ருக்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. காலையிலைக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு சாதம் அம்மா வடிச்சிட்டாங்க. நான் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் இது தான் வந்துட்டு செஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி சாதம் வந்து செஞ்சு வச்சுட்டு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வெளியிலேருந்து உட்காந்துட்டேன். பிள்ளைங்க லஞ்சு வந்து பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா வந்துட்டு மல்லிகைப்பூ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. அதோட சேர்த்து முட்டையும் சேர்த்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க. மல்லிகைப்பூ வந்துட்டு செம்ம வாடை, சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ மணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியலும் வச்சு நான் வந்துட்டு சாப்பிட்டேன். தக்காளி சாதம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இன்றைக்கி நான் தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நெய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் வந்து போட்டுட்டேன். அப்புறம் அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டோன்னே எனக்கு வந்து தூக்கம் வந்துடும், அதனால் டக்குன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த உரம் எல்லாமே வந்துட்டு மண்ணோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அம்மாவும் நானும் வந்து எடுத்து வச்சு விதையும் வந்து போட்டு விட்டாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு வெள்ளிக்கிழமை கரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால சரி நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். குக்கரில் வைக்கலான்னு பார்த்தேன், சரி நம்ம உருளியிலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியிலே வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்போதும் எப்படி வைப்போம் பொங்கலுக்கு அதே மாதிரி வந்து வைக்க ஆரம்பித்தாச்சு. சைட் பை வந்துட்டு பால் வந்து காய வச்சுட்டேன். காஃபியோ டீயோ வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் மைண்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ தானே தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால் சரி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அழகாக பால் வந்து பொங்கி வெந்திருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உருளியில், அதுவும் கேஸ் அடுப்பில் வந்துட்டு பொங்கல் வந்து வைக்கிறேன். எப்போவுமே விறகு அடுப்பில் நம்ம பொங்கல் அன்னைக்கு வச்சது. இப்போ தான் நான் அந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கேஸ் அடுப்பில் உருளியை வச்சு நான் வந்து பொங்க வைக்கிறது. அப்புறம் பால் வந்து நல்லா பொங்கினதுக்கப்புறம் 3 வாட்டி சுற்றிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஊற வச்சுருந்த பச்சரிசி பாசிப்பருப்பு அதை வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சைட் பை பொங்கலும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஆனால் நான் அதிகமாக சாப்பிடல, கொஞ்சோண்டு சொல்லுவோம்ல சாத்திரப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எடுத்து வாயில் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட முடியலை, அதனால் விட்டுட்டேன். அப்புறம் சைட் பை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் வந்து போட்டுட்டேன். டீ தூள் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இது வந்து வேறு டீ தூள். இப்போ வந்து வாங்கியிருக்கிறது வந்துட்டு இன்னொரு வேறு டீ தூள் வாங்கியிருக்கேன். முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் இந்த குட்டி முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்ட்டு அந்த முறுக்கு வந்து சைட் பை சாப்பிட்டுட்டே வந்துட்டு வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சுங்க. ஆனால் இதில் வந்துட்டு கிஸ்மிஸ் முந்திரிலாம் வந்துட்டு போடல, தேங்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் இது தான் போட்டு சிம்பிளாக தான் வந்து செஞ்சேன். ரொம்பலாம் வந்துட்டு அது இருக்குது முந்திரி கிஸ்மிஸ்ஸு, அது எடுக்க சோம்பேறி பட்டுட்டு சரி என்னத்தை எடுத்தோம் அப்படின்ட்டு இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா இந்த முந்திரி கிஸ்மிஸ்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து அதிகமாக வந்துட்டு பொங்கல் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போதைக்குள்ள நெய்வேத்தியத்துக்கு நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போதைக்குள்ள சாப்பிட்றது தான், அதுக்கப்புறம் சாப்பிட்றதில்ல. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள், அதாவது நாய்க்குட்டிக்கு, இதுக்கப்புறம் மாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டோம். இந்த மண்டவெல்லாம் எப்போதுமே வீட்டில் வாங்கி
வச்சுக்குவேன். எனி ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்னா அப்போதைக்குள்ள கடையில் போய் வாங்க முடியாது. கடையெல்லாம் ரொம்ப தூரம் அப்படிங்கிறனால எப்போவுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்குவேன். எது வேணுமோ அப்போதைக்குள்ள வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் போட்டாச்சு, வெல்லம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சரி தேங்காய் துருவல் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் துருவலும் வந்து அதில் வந்து போட்டாச்சு. மிக்சியில் அடித்து தான் வந்து போட்டேன், திருகலாம் முடியாது உட்காந்து அப்படிங்கிறனால. அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு லாஸ்ட்டாக கிண்டும் போது தான் ரொம்ப கிண்டவே முடியல, ஃபுல்லாக நிறைய வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு நெய் வந்து இருந்துச்சு, அந்த நெய்யும் வந்துட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக இருந்த நெய் எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வந்துட்டு வாடை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்த மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நெய்வேத்தியத்துக்கு. சூப்பராக வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பிள்ளைங்களும் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க, அம்மாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சைபை வந்துட்டு எடுத்து வச்சாச்சு. சாமிக்கு என்னென்ன படையலுக்கு வேணுமோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி தான் வந்துட்டு நான் வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கரைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க அம்மா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டாங்க. எல்லாருமே 1 பை 1 சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாரை வந்து கரைக்கலான்ட்டு அந்த ஒரு சில்வர் கிண்ணம் இருக்கு இல்லையா, புது கிண்ணம், அதில் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே போகல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய தூக்கு இருந்துச்சு, அதில் வந்து தண்ணியை மாற்றி அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கரைக்கிறதுக்கு வச்சாச்சு. அது சின்னமாக தானே இருக்குது, அதுக்குள்ளே போகும்னு பார்த்தேன், ஆனால் போகலை. அது வந்து இந்த சதுரமாக இருக்கிறது வந்து இடிக்கிற மாதிரி இருந்ததுனால அப்புறம் வேறு தூக்கு வந்து எடுத்து வச்சு அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கரைச்சோம். இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு 6:30 மணிக்குள்ளே நாங்கள் வந்து சாமி வந்து நல்லெண்ணெயத்தை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை வந்துட்டு உள்ளுக்க வந்து கரைச்சாச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக வந்துட்டு இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்தி சூப்பராக வந்து இருந்துச்சு. எப்போவுமே இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 குட்டீஸும் சேர்ந்து அழகாக வந்து பிள்ளையாரை வந்து தண்ணியில் வந்து முக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையாரை வந்து தண்ணிக்குள்ளே வந்து வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த பொங்கல் பழங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் பிள்ளையார்ட்டே வந்து உக்காந்துருந்தேன். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே பிள்ளையாரை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு பிள்ளையாரை கரைக்கவே என்னமோ மனசே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிள்ளையார் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வந்துருச்சு, இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க மேடம். சரின்ட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு வாழைப்பழம் எல்லாமே வந்து கொடுத்தேன், வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா போய் கட்ட போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.